ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோமொபைல் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு டாடா ஏஸ் ஹெச்டி வாங்கினதை பற்றி தான் என்ன போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஓவர் பேஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போய் வீடியோக்குள்ளே உங்கள் மொபைல் தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் ஹெச்டி வாங்கினாங்க. ஓப்பன் பாடி TN29 AV1387 அப்படிங்கிறது தான் வண்டியோட நம்பரு. இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா 2012 மாடல். வண்டிக்கு ஓனர் பார்த்திங்கன்னா 2 ஓனருங்க. இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 85,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அது உங்களுக்கு ஓடோமீட்டரில் நான் லைவாகவே காமிக்கிறேன் எப்படி ஓடி இருக்குது அப்படின்ட்டு. இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் கரண்டில் வந்துடும். எஃப்சி பார்த்திங்கன்னா அது ஒரு 1 இயர் கரண்டில் வந்துடும். இந்த வண்டிக்கு டேக்ஸ்னு பார்த்திங்கன்னா லைஃப் டேக்ஸ் தான். 15 வருஷத்துக்கு உங்களுக்கு டேக்ஸ்லாம் கட்டி தான் இருக்கும். வண்டியோட சேஸ் டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தொட்டி சைடாங்கெல்லாம் ரொம்ப நீட்டாகவே இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே லெஃப்ட் சைடு வியூ எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். டோர் முதற்கொண்டு வண்டி மேலே லோன்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஐப்போதிகேஷன்லாம் கேன்சல் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு 80% அந்த ரேஞ்சுன்னு சொல்லலாம். அந்த ரேஞ்சுக்கு பக்கமாக இருக்கும். உங்களுக்கு தொட்டி பாருங்கள், தொட்டியோட பிளாட்ஃபார்ம் ரொம்ப தெளிவாக இருக்கும். புது தொட்டி போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு சைடாங்கள் எல்லாமே ரொம்ப டேமேஜ் இல்லாத ரொம்ப சூப்பராகவே கொடுக்குறாங்க வண்டி. இந்த வண்டிக்கு பாடி கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட் கண்டிஷனே சொல்லலாம். அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. வண்டியோட ரைட் சைடு வியூ எல்லாமே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வண்டியோட பேக் டயரு சேஸ் எல்லாமே பார்க்குறோம் எப்படி இருக்குன்ட்டு. பேக் டயர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃப்ரண்ட் டயரு ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா புது டயரு. பேக் டயர் 2 டயருமே பார்த்திங்கன்னா ஒரு 50% அந்த ரேஞ்சு பக்கமாக இருக்கும். வண்டியோட கேப்பன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது. உங்களுக்கு கேப்பன் பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும். கம்பெனி ஒரிஜினாலிட்டி அப்படியே கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 கோட் பண்ணிக்கிறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஒரு 5 ரூபா முன்ன பண்ண கிடைக்கும் வண்டி. ரொம்ப தெளிவான வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு தகவல் ஏதோ தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். 85,000 கிலோமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். 90 92 அந்த ரேஞ்சு சம்திங் ஓடி இருக்குது வண்டி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.